ஹாய்மா, இன்றைக்கி பாருங்கடா கோஸு வந்து கடையல் சொல்லித்தரேன். கடையல்னா தீகூரான்னு சொல்லுவாங்கடா தெலுங்கில். இதை பாருங்கள், கோஸை பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை பாருங்கள், பச்சை பருப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை வெறும் கடாயில் இந்த மாதிரி நல்லா வந்து பச்சை வாசனை போயிட்டு கமகமான்னு வாசனை வரும்டா. அந்த மாதிரி வறுத்துடணும் முதல்ல, ஓகேவா? வறுத்துட்டு மஞ்சத்தூள் போட்டு குக்கரில் வச்சு அப்படியே வந்து நம்ம வேக வச்சிடணும், சரிங்களா? அப்படியே வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துகிட்டு அப்படியே வந்து சால்ட்டு போட்டு கடைஞ்சிடணும், அவ்வளோதான். அதுக்கப்புறமா நெய்யோ இல்லை டால்டாவோ இல்லை எண்ணெயோ எது இருந்தால் நெய் போட்டால் சூப்பராக இருக்கும். அதை வச்சு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, ஒரே ஒரு மிளகா கிள்ளி போட்டு தாளித்து அதை அப்படியே கலந்துடணும். நல்லா திக்காக இருக்கணும். நம்ம சாப்பாட்டுக்கும் போட்டு சாப்பிட்லாம். நம்ம வந்து இப்போ இதுக்கு மேட்சாக வந்து தொட்டுக்கிறதுக்கு இஞ்சி தொகையல் பண்ணிக்கணும். இஞ்சி தொகையல் பண்ணோன்னா முதல்ல இஞ்சி தொகையல் சாப்பாட்டில் போட்டு இந்த கூட்டை தொட்டுன்னு சாப்பிட்லாம். சாப்பாட்டுக்கு கூட்டை போட்டுன்னு இஞ்சி தொகையல் தொட்டுன்னு சாப்பிட்லாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. கோஸு கடையல் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். அப்புறமா குக்கரில் வச்சுட்டுன்னா தண்ணி ஊற்றாமல் நீங்கள் வந்து சொல்லவே இல்லை தண்ணி ஊற்றணும்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க. வாட்டர் ஊற்றி பாயில் பண்ணணும். அதை பாருங்கள், நான் குக்கரில் வச்சு எடுத்தாச்சு. பார்த்தீங்களா எப்படி பருப்பு வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சுன்னு. நம்ம இந்த பருப்பை இந்த கிண்ணத்தில் கொட்டிட்டு சால்ட்டு போட்டுட்டு மத்து போட்டு கடைஞ்சிட்டு அதுக்கப்புறமா இந்த கோஸை போட்டுடலாம். நம்மளுக்கு கோஸும் கடையணுன்னா கடைஞ்சிக்கலாம். ஆனால் கோஸ் வந்து அது தனியாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் சொல்லி தந்த மாதிரி நீங்கள் வந்து இது எத்தனை வகை பண்ணலான்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் எல்லா மசாலா எல்லாமே போட்டு பண்ணும்போது அந்த தக்காளி, வெங்காயம் அது மாதிரி ஒன்று எதுவுமே போடாமல் பண்ணும்போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செய்து பாருங்களேன். இது வந்து பீர்த்தங்காய் செய்யலாம், சொரக்காய் செய்யலாம், அப்புறமா பூசணிக்காய் செய்யலாம், அதுக்கப்புறம் கோஸு பண்ணலாம், ஓகேவா? இதை 4 காயும் நீங்கள் பண்ணி பாருங்கள். பீர்த்தங்காயில் பண்ணால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கோஸை விட பீர்த்தங்காய், சுரக்காய்லாம் அது இன்னும் ஸ்வீட்னஸ் அதிகமாக இருக்கும். சூப்பராக இருக்கும். நல்லா திக்காக பண்ணணும், ஓகேவா? லைக் பண்ணுங்கள். ஹாய்மா, அந்த பாருங்கடா, சாமிக்கு நைவேத்தியம் வச்சாச்சு. நம்ம அதை பாருங்கள், தாளித்து கொட்டியாச்சு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? திக்காக இந்த மாதிரி இருக்கணும், ஓகேவா? நம்ம தண்ணி விட்டு மத்து போட்டு கடைஞ்சால் தான் நம்ம என்ன பண்ணோம், ஸ்டவ்வில் வச்சு இறக்கணும். இப்போ எதுவுமே தேவையில்லாத குக்கர்லேருந்து எடுத்து அப்படியே கடைஞ்சிட்டு சால்ட் போட்டு கடைஞ்சிட்டு அப்படியே வந்து தாளித்து கொட்டிடுங்க. இதை பாருங்கள், இந்த மாதிரி திக்காக இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும், ஓகேவா? லைக் பண்ணுங்கள்.